அடுத்தது MCQ 24 MCQ 2024 MCQல வந்து இந்த MCQ 46வது MCQ பார்ப்போம். இந்த வீடியோ 46வது MCQ பார்ப்போம். ரைட். என்ன சொன்னா ஏஜி ஏகோஸ் ஏஜிஎஸ் சில்வர் Cu2 plus ஏகோஸ் Cus மின்வாயுக்களினால் உருவாக்கப்படும் ஒரு மின் ரசாயன களத்தில் Cuவில் இருந்து ஏஜிக்கு வந்து இலத்திரன்கள் பாய்கின்றன. அது மின் அழுத்த சக்தி அதாவது ஸ்டாண்டர்ட் இஎம்ஐ தந்திருக்கிறாங்க ரெண்டுக்கும். அடுத்தது மின் ரசாயன களம் ஒன்றில் Cu2 பிளஸும் ஏஜி பிளஸ் ஏஜிஎஸ் இந்த மின் களத்தில் Cu2 பிளஸ் வந்து Cs மின்வாயு வந்து கதோட்டா தொழிற்படுதாம் என்று சொல்றாங்க. ரைட். இப்போ இதில் வந்து முக்கியம் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மின் அழுத்த வித்தியாசம், அதாவது ஸ்டாண்டர்ட் இஎம்ஐயை தான் நாங்கள் பார்க்கணும். அந்த ஸ்டாண்டர்ட் இஎம்ஐயை பொறுத்தவரையில் பாருங்கள், இதில் வந்து ஏஜி ப்ளஸ் ஏகோஸுக்கும் ஏஜிஎஸ் ஆகிறதுக்குரிய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஈநோட் தந்திருக்காங்க எவ்வளோன்னு சொன்னால் 0.80 வி. அடுத்தது பார்ப்போம்னா Cu2 ப்ளஸ்லையும் ஏகோஸில் இருந்தும் Cus ஆக மாறுறதுக்குரிய ஸ்டாண்டர்ட் இஎம்பி வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க 0.34 வி. ஆகவே இந்த ப்ளஸ் இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் எதுக்கு கூட இருக்கு? இதுக்குத்தான் கூட இருக்கு. ப்ளஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா இதுக்குத்தான் கூட 8.34. ஆகவே இப்படி இருக்கும்போது கட்டாயம் இது என்ன செய்யும்? இது வந்து ஒரு ஒக்சிடேஷன் ஆகக்கூடிய நிலையிலான் இருக்கும். அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து என்னவா இருக்கு? இப்படியே வந்து தாழ்த்தலுக்கு உட்படும். இதுதான் தாழ்த்தலுக்கு உட்படும். இப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னா இது 0ன்னு எடுத்தோம்னா இது மேலே போக போக மைனஸ் கூடிக்கொண்டு போகணும், கீழே வர வர ப்ளஸ் கூடிக்கொண்டு வரும். அப்போ இதுக்கு மேலே இருக்கிற இப்படி கூடிக்கொண்டு போகிற மைனஸ் கூடிக்கொண்டு போகிற இதுகள் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் மைனஸ் கூடுறது வந்து ஆக்சிடேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கூட. ஆக்சிடேஷன் நடக்கும். இதுல வந்து என்ன செய்யும்? ரிடக்ஷன் நடக்கும். இது வந்து என்னவா இருக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். அப்ப இப்படி இப்ப ஆக்சிடேஷன் நடக்கும்னு சொன்னா உதாரணமா Cu வந்து சொன்னா Cu2 பிளஸ் ஆக மாறிக்கொண்டிருக்கும். இந்த பக்கத்துல Cu இருக்கும்னு சொன்னா Cu வந்து மாறிக்கும். சும்மாவே சொல்றேன். உதாரணமா Cu இருந்துமென்னு சொன்னா ஒரு செப்பு இருக்குமாக இருந்தா இந்த பக்கத்துல இருக்கும்னு சொன்னா Cus என்னவா இருக்கும்? Cu2 பிளஸ் ஆக இந்த மாறிக்கொண்டு போகும். இந்த பக்கம் அப்படி இல்லை, இது Cu2 பிளஸ் தான் Cus ஆக மாறும். இதான ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் அமைப்பு. சரியா? வாய். இப்போ அந்த அடிப்படையில் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு விளங்கிட்டுது இதில் ஆக்சிடேஷன் நடக்க போகுது, இதில் வந்து ரிடக்ஷன் நடக்க போகுது, தாழ்த்த நடக்க போகுது. அப்போ இதுதான் கரையை வலிக்கிடும், இதுதான் கரையும், கரைஞ்சி. அப்போ இந்த தாக்கம் நடக்கும். எப்படி நடக்கும்? Cu வந்து எலக்ட்ரோட் வந்து என்னவா இருக்கும்? Cu2 பிளஸ் ஏகோஸாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ என்ன செய்யும்? இங்கே எலக்ட்ரோன்ட செறிவு கூட இருக்கும் இந்த மின்வாயில. சரியா? என்னவா இருக்கும்? எலக்ட்ரோன்ட செறிவு கூட இருக்கும். இது ஏஜி என்ன செய்யும்னா ஏஜி பிளஸ் வந்து ஏகோஸ் வந்து இதில் ஏஜியாக வீழ்வடிவாக இருக்கும், சொலிட் ஆகி கொண்டிருக்கும். ஆகவே இதில் எலக்ட்ரான் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும். அப்போ இதில் முதலாவது கூட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா Cuவிலிருந்து ஏஜிக்கு இலத்திரன்கள் பாய்கின்றன, Cuல இருந்து ஏஜிக்கு எலக்ட்ரான் பாயுது. அது சரி, முதலாம் கூட்டு வந்து சரி. ஏன் சரின்னு சொன்னால் Cuல இருந்து தான் எலக்ட்ரான் வந்து ஏஜிக்கு பாயும். Cல எலக்ட்ரான் வந்து உருவாகும், இங்கே பாயும். ரைட். ரெண்டாம் கூட்டு சொல்லுது என்னன்னு சொல்லி சொன்னால் Cu மின்வாய் கதோட் ஆகும். ரைட். இதில் எது கதோட் எது அனோட் என்று சொல்லி ஓரளவுக்கு நாங்கள் முக்கியமாக பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் எது கதோட் எது அனோட்ன்னு சொன்னால் முக்கியமாக நாங்கள் இதை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது ஆக்சிடேஷன் நடக்கிறது வந்து அனோட்டாக தொழிற்படும். அப்போ ஆக்சிடேஷன் எங்கே நடக்குது? ஆக்சிடேஷன் இங்கே இருக்குது. அப்போ இது என்ன செய்யும்? அனோட்டாக தொழிற்படும்.
அப்ப இது வந்து ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் நடக்கிறது வந்து அனோட்டாக துளிப்படும். ரிடக்ஷன் நடக்கிறது வந்து கதோட்டாக துளிப்படும். கதோட் வந்து ரிடக்ஷன், அதாவது ரிடக்ஷன் என்று தாழ்த்தல் நடக்கிறது வந்து கதோட்டா துளிப்படும். அப்போ ஆக்சிடேஷன் நடக்கிறது அனோட்டாகவும் ரிடக்ஷன் கதோட்டா துளிப்படும். அப்போ ஆக்சிடேஷன் எங்க நடக்குது? சியூல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அதுல வந்து 41வதுல சியு வந்து என்னவா இருக்காம், கதோட்டா இருக்குதாம். அப்ப விடை வந்தது பிழையான விடை. அப்ப ரெண்டாங்கூற்று வந்து பிழை, அதாவது பொய் என்று சொல்லுவோம். அப்ப பொய், ரெண்டாங்கூற்று பொய், முதலாங்கூற்று உண்மைன்னு சொன்னா விடை வந்து என்ன இருக்கணும்? விடை வந்து எங்களுக்கு 3ஆக இருக்கும். விடை வந்து 3ஆக இருக்கும்.